இதனாலதான் நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின் வலா யுப்கிதுஹும் இல்லா முனாஃபிக். என்னுடைய சஹாபாக்கள் ஒரு முஃமின் அல்லாத யாரும் நேசம் கொள்ள மாட்டான், ஒரு முனாஃபிக் அல்லாத யாரும் கோவிக்க மாட்டான் எல்லாம் சொன்னாங்க. அல்லாஹ் அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபி லா தத்தகிதுஹும் கரதம் மின் பஅதி. என்னுடைய சஹாபாக்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. எனக்கு பின்னால அவங்கள விரல் நீட்டுற ஆட்களை ஆக்கி கொள்ளவானா. யார் அவர்களை அன்பு வைப்பார்களோ என் மீது உள்ள அன்பால் தான் அன்பு வைக்கிறார்கள். யார் அவர்களை கோவிக்கிறார்களோ என் மீது உள்ள கோபத்தால் தான் கோவிக்கிறார்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள்ல வித்தியாசம் இல்ல. சஹாபாக்கள்ல உள்ள அவ்வளவு பேரும் 100% அவ்வளவு பேரும் சுவர்க்கவாதிகள். மறந்துடுவானா? யாராவது ஒரு சஹாபியிட தப்பெண்ணம் கொண்ட நிலைமையில, சஹாபியிட மேல தப்பெண்ணம் கொண்ட நிலைமையில மௌத்தாவான் என்றா முனாஃபிக்கா எல்லாம் மௌத்தா மாட்டான். மறந்துடுவானா? ஒரே ஒரு சஹாபியிட மேல வைக்கிற தப்பெண்ணம் அவனுக்கு நிஃபாக்குடைய மௌத்த கொடுக்கும். என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம். புகாரியுடைய ஹதீஸ். என்னுடைய ஆத்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமா, உங்கள் ஒருத்தர் உஹது மலையை தங்கமாக்கி அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிச்சாலும் என்னுடைய சஹாபி செலவழிச்ச ஒரு புடி அரைப்புடி தானியத்துக்கு அது சமமாகாது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் என்னுடைய தோழர்களுடைய பாதுகாவலன். முஸ்லிமுடைய ஹதீஸ் சொன்னாங்க, நான் என்னுடைய தோழர்களுடைய பாதுகாவலன். நான் உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டா என்னுடைய தோழர்கள் மீது பிரச்சனைகள், கஷ்டங்கள், தொந்தரவுகள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். இது வாக்களிக்கப்பட்டது, இது முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. சஹாபாக்களுக்கு இடையில பிரச்சனை, இது முன்னறிவிப்பு செய்யப்பட்டது. இப்ப இந்த பிரச்சனை பண்ற சஹாபாக்கள் யாரு? கவனமா கேளுங்க, கவனமா விளங்குங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகிற ஹதீஸ் இது. இந்த விஷயத்தை நல்லா விளங்குங்க. என்ன சொன்னாங்க நபி அலைஹிஸ் ஸலாம்? நான் போயிட்டா என் சஹாபாக்களுக்குள்ளால பிரச்சனை வரும். இப்ப இந்த பிரச்சனை பண்ற சஹாபாக்கள் யாரு? அவங்களுக்குள்ளால பிரச்சனை பண்ற சஹாபாக்களை பத்தி நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, அஸ்ஹாபி அமனத்துல் உம்மதி. என்னுடைய இந்த சஹாபாக்கள் என்னுடைய உம்மத்துடைய பாதுகாவலர்கள். அது எப்படி? அது எப்படி? இது எப்படி? சொல்லுங்களேன். இதுதான் எங்கட மூளையை போட வானான்னு சொல்றது வகையில. இதுதான் வகைக்குள்ளால உங்களோட மூளையை போட்டு யோசிக்க வானான்னு சொல்றது. எந்த சஹாபாக்களுக்கு மத்தியில பிரச்சனையோ அந்த சஹாபாக்கள் தான் இந்த உம்மத்துடைய பாதுகாவலர்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஹாபி அமனத்துல் உம்மதி. என்னுடைய இந்த சஹாபாக்கள் என்னுடைய உம்மத்துடைய பாதுகாவலர்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சஹாபாக்களோட தீன, சஹாபாக்கள் எத்தி வச்ச மார்க்கத்தை பாதுகாக்கிறத விட்டு போட்டுட்டு சஹாபாக்களுக்கு இடையில வந்த பிரச்சனையை பத்தி பேசி கொண்டிருந்தான் ஒருத்தன், அவன் புத்திசாலியா முட்டாளா? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபி அலைஹிஸ் ஸலாம் சொன்னாங்க, இதுதானே பிரச்சனைக்குரிய அடிப்படையா பார்க்கப்படுது. ஹஜ்ரத் அலி முஆவியா அப்படிதானே? அலி முஆவியா அப்படிதானே ரலியல்லாஹு அன்ஹுமா. அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்டாங்க, யா அலி, அலியே, அத்தர்தா யகுன மன்சிலுக முகாபில மன்சிலி ஃபில் ஜன்னah. நீங்க பொருந்திக் கொள்ள மாட்டீங்களா? சொர்க்கத்துல என் வீட்டுக்கு முன்னால உங்களோட வீடு இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது அலி ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் அது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. அபூ தாவூதுல ஹதீஸ் பதிவா. போனா அதுல அலி ரலியல்லாஹு அன்ஹு தூங்குறாங்க. ஹசன் ஹுசைன் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும் இருக்கிறாங்க. சொன்னாங்க, இன்னி நானும் வஹாதிஹி இந்த ரெண்டு பொம்பளைகளும் வஹாதைன்
இந்த ரெண்டு புல்லேலும் வஹாதர் ராகித் இந்த தூங்கி கொண்டிருக்கிறவரும் பிமக்கானி வாஹிதி யௌமல் கியாமா கியாமத்துடைய நாளையில ஒரே இடத்தில் இருப்போம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 பேருக்கு சொர்க்கத்தை கொண்டு ஒரே சபையில நன்மாராயம் சொன்னாங்க. யார் நாலாவது ஆள்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. புகாரியுடைய ஹதீஸ். ஹஜ்ரத் அலி கைபருடைய நாளையில நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கைபர் வெற்றி கொள்ளப்படவே இல்லை, தொடர பல நாள யுத்தம் நடக்குது, ஆனா கோட்டைக்குள்ளால பூந்து முழுமையா அடைச்சு கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளே நாள் நான் ஒரு என்ன அல்லாஹ்வுக்கும் எனக்கும் நேசமான ஒருவரை அனுப்ப போகிறேன், அவருடைய கையால இந்த கைபர் வெற்றி கொள்ளப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டோம், எங்களே நபி அலைஹிஸ்ஸலாம் அனுப்ப மாட்டாங்களா? அது உமர் கத்தாப் சொல்றாங்க, நான் ஆசைப்பட்டேன் என்னைய நபி அலைஹிஸ்ஸலாம் அனுப்புவாங்கன்னு. ஆனா ஹஜ்ரத் அலியோ கண் வருத்தத்தால தூங்கி கொண்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் காலையில ஹஜ்ரத் அலி அழைச்சி தன்னுடைய எச்சில அலியுடைய கண்ணுல தடவினாங்க. கண்ணுடைய நோய் குணமாயிச்சு. அனுப்பி வச்சாங்க கைபருக்கு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கைபருடைய கோட்டையுடைய கதவை 100 பேர் சேர்ந்து தூக்க மாட்டாங்க. ஹஜ்ரத் அலி ஒரு உசுப்பி தூக்கி வச்சாங்க பக்கத்துல. சொல்றாங்களே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி, ஆட்சி பிடிச்சாங்க, அவங்க ஆட்சி வெறியில வேலை செஞ்சாங்க. யாரெல்லாம் அந்த பேச்சுகளை பேசுறாங்களோ அந்த நாவுகளுக்கு கேடு உண்டாகட்டும். அந்த முனாஃபிக்குகள் இந்த உம்மத்துடைய சாபத்துக்குரியவர்கள் என்றதை மறந்துடுவானோ. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சாஹிபு சிர்ரி முஆவியா, என்னுடைய ரகசிய தோழர் முஆவியா சொன்னாங்க. அஹ்லமு மின் உம்மத்தி முஆவியா, என்னுடைய உம்மத்துடைய ஆக பெரிய பொறுமைசாலி முஆவியா. ஒரு நாள் ஒரு தூரத்தில் இருக்கிற அரசர் அவருடைய மகனை அனுப்பி வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட பரிசு பொருட்கள் கொடுத்து, இவர் ஒரு கூட்டத்தாரோட வந்து இடவழியில களைப்பாகி மதீனாவுல இருந்து 6 மைல் தூரத்துல அந்த பரிசு பொருள்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இவர் வந்தார் நபி அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்கட வாப்பா அரசர், இந்த தேசத்துடைய அரசர், இவர் பரிசு பொருள்கள் தந்தார், இந்த இடத்துல விட்டுட்டு வந்திருக்கிறோம், அதை எடுத்துட்டு வரதுக்கு உங்களோட யாரையாவது அனுப்புங்க. மஸ்ஜிதுல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு போய் அதைகள் எடுத்து வருமாறு. அந்த ரிவாயத்துல பதிவாகுது, மஸ்ஜிதுடைய 2 பக்கத்துக்கும் 2 கதவுகள் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக சொல்றது இந்த பக்கத்தால, அது முஆவியா நுழைஞ்சது இந்த பக்கத்தால. அது முஆவியாவுடைய செருப்பு மஸ்ஜிதுக்கு வெளியால, செருப்பு போட்டுக்கொண்டு வந்திருந்த செருப்பு மஸ்ஜிதுக்கு வெளியால. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கத்துக்கு இஷாரா செஞ்சாங்க. முஆவியா அந்த பக்கம் போகாம இந்த பக்கமே போனான். அப்படின்னா என்ன? செருப்பு இல்லாம போனான். வாயில் இப்னு ஹுஜர் குதிரையில போறார், ஹஜ்ரத் முஆவியா நடந்து போறார். போகும்பொழுது கேட்டார், வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அதாவது ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க குதிரையில போறீங்க, நான் நடந்து வரேன், உங்களோட பின்னால நான் ஏறி வரேன். அவர் சொன்னார், ஒரு வெள்ளை குதிரையில வந்திருந்தார். சொன்னார், இது அரசர்கள் போற குதிரை. கொஞ்ச தூரம் போகல, பாலைவனத்துல வெயில் தாங்கல. திரும்பவும் கேட்டார், நீங்க செருப்போட குதிரையில போறீங்க, எனக்கு செருப்பு தாங்க, நான் நடந்து வரேன். சொன்னார், இது அரசர்கள் போடுற செருப்புண்டார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் பாதம் வெடிச்சு ரத்தம் போக ஆரம்பிச்சிச்சு. பொறுமையா எடுத்துட்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட கட்டளை எடுத்து வந்து நடையில வந்து அந்த பொருள்களை நபி அலைஹிஸ்ஸலாத்து முன்னால வச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்களை பார்த்துட்டு கேட்டாங்க, முஆவியா இது என்ன? நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. இந்த இடத்துல தான் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அஹ்லமு மின் உம்மத்தி முஆவியா, என்னுடைய உம்மத்துல ஆக பெரிய சகிப்பு தன்மை உள்ளவர் முஆவியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பின்னால் ஒரு காலத்துல இதே ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துலதான் அந்த அரசருடைய அந்த ஊர் வெற்றி கொள்ளப்படுது. இப்ப சிறை கைதியாக வாயில் இப்னு ஹுஜர் போய் பிடிக்கப்பட்டார், கொண்டு வரப்பட்டுச்சு. அவரை கட்டி கொண்டீங்க முன்னால ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொன்னார், நான் அரசருடைய மகன். தெரியா யாரு ஆள் யாருன்னு தெரியா? சொன்னார், நான் அரசருடைய மகன். அந்த கட்டுகள் அவிழ்த்து விடப்பட்டுச்சு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு சாப்பாடு போட்டார், நிறைய விருந்து உபசாரம் செஞ்சார். அதுக்கு பின்னால் அவருக்கு நிறைய பரிசு பொருள்கள் கொடுக்கப்பட்டுச்சு. கேட்டார், இவ்வளோ எனக்கு தாரீங்களா, நீங்க யாருன்னு கேட்டார். சொன்னார், என் பேர் முஆவியா, நான் நபியுடைய சஹாபி என்றார். அதுக்கு பின்னால அந்த நேரத்தில் அவர் கேட்டார், அந்த முஆவியாவா நீங்க என்று கேட்டார். சொன்னார், அதே முஆவியா தான் நான் என்றார். மௌலானா சாஹிப் போன ஜோடுக்கு இந்த நடந்த ஜோடுக்கு முந்தின ஜோடுல இந்த சம்பவத்தை முழுமையா சொல்லிட்டு சொன்னார், என்ன பழையவங்க புதியவங்கிட்ட என்னத அவங்களால வரக்கூடிய தொந்தரவுகளை சகிச்சு கொள்ற முறைய விளங்க வச்சார். மேலான சகோதரர்களே பெரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யபஅதுல்லாஹு முஆவியத யௌமல் கியாமத்தி வ அலைஹி ரிதாஉம் மின் நூரில் ஈமான். அல்லாஹ் கியாமத்துடைய நாளில முஆவியாவை எழுப்பாட்டுவான். முஆவியாவின் மீது ஈமானுடைய பிரகாசத்தாலான போர்வை போர்த்தப்பட்டிருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், புகாரியுடைய ஹதீஸ், அவ்வலு ஜைஷின் மின் உம்மத்தி யக்தூனல் பஹர ஃபகத் அவ்ஜபு. என்னுடைய உம்மத்துல முதலாவது படை பட்டாளம் இந்த கடல் மார்க்கமாக யுத்தம் செய்யும், அவ்வளவு பேருக்கும் சொர்க்கம் வாஜிபாகிட்டாங்க. இந்த படையை தயாரிச்சு 1700 சொச்சம் பாய்படகுகளை தயாரிச்சு 35,000 பேரை தலைமை தாங்கி அந்த ஆப்பிரிக்காவை நோக்கி ஷாம்ல இருந்து படையெடுத்தவர் ஹஜ்ரத் முஆவியா மறந்துடுவானா? அது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யார் தெரியுமா? நபியுடைய மனைவியுடைய உடன்பிறப்பு. சொல்றீங்களே அஹ்லுல் பைத் என்று, நான் கேட்கிறேன், முஆவியா யார்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உடன் பிறந்த சகோதரர் தான் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. மறந்துடுவானா? ஒரு நாள் ஹஜ்ரத் உம்மு ஹபீபாவுடைய வீட்டுல உம்மு ஹபீபா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு தலையில எண்ணெய் போட்டு கொண்டிருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்னுடைய சகோதரரை நான் அனுபவிக்கிறேன் என்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ வ ரசூலஹு யுஹிப்பானிஹி. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அவர் அனுபவிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், யார மேல தப்பு என்ன வைக்க போறாங்க? யார மேல தப்பு என்ன வைக்க போறாங்க? அல்லாஹ் குர்ஆன் சொல்லுது, யௌம லா யுஹ்ஸில்லாஹு அன்-நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹு. சூரா தஹரீமுடைய 8வது வசனம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளையில தண்ட நபியையும் கேவலப்படுத்த மாட்டான். யாரெல்லாம் நபியோட ஈமான் கொண்டாங்களோ அந்த எந்த ஒரு சஹாபியையும் கேவலப்படுத்த மாட்டான். சஹாபாக்களோட கியாமத்துடைய ஈடேற்றத்துக்கு நிபந்தனை 2 தான். ஒன்று ஈமான், அடுத்தது நபியோட இருந்தது. மூணாவது ஒன்றை கொண்டாங்க பாப்போம். ஒன்று ஈமான், அடுத்தது நபியோட இருந்தது. மூணாவது ஒன்று கொண்டு வாங்க பாப்போம். இந்த ஆயத்துல இருந்தது, யௌம லா யுஹ்ஸில்லாஹு அன்-நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹு. அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில தன்னை நபியையும் கேவலப்படுத்த மாட்டான். நபியுடன் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அந்த எந்த ஒரு சஹாபியையும் கேவலப்படுத்த மாட்டான். அதனால துனியால இஸ்லாம் மேலோங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாரித்த ஜமாஅத் தான் இந்த சஹாபாக்கள். மறக்க வேணாம்.